பாஜக கதவை தட்டிய விஜய், கதவை அடைத்த அமித்ஷா, கண்டுகொள்ளாத எடப்பாடி. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கையில் கூட்டணியை பலப்படுத்தும் வேலையில் தீவிரப்படுத்தி வருகிறது அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரண்டு கட்சிகளும். இதில் என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இணைந்துள்ளது தற்பொழுது தமிழக அரசியல் களத்தில் வலுவான கூட்டணியாக என்டிஏ கூட்டணி பார்க்கப்பட்டு வருகிறது. மறுபக்கம் திமுக கூட்டணிக்குள் நாளுக்கு நாள் உரசல் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. இதில் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கும் விஜய் நிலை மிக பரிதாபத்தில் உள்ளது. சினிமாவில் விஜய் ஹீரோ என்றாலும் கூட அரசியலில் ஒரு காமெடியன் என்கிற நிலையில்தான் அவருடைய நிலை பரிதாபத்தில் இருந்து வருகிறது. கட்சி தொடங்கி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என 4 பக்கமும் கதவை திறந்து வைத்துள்ள விஜய் 4 வாசலையும் பார்த்து யாராவது கூட்டணிக்கு வருகிறார்களா என காத்திருந்து தேர்தலே முடிந்துவிடும் போல. சிறிய கட்சிகள் கூட விஜயை நோக்கி கூட்டணிக்கு வரவில்லை. இதில் டிடிவி தினகரன் விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அன்புமணி ராமதாஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மருது அழகராஜ், வைத்தியலிங்கம் போன்றோர் விஜய் கட்சியில் இணையப் போகிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் காட்டுத்தீ போல பரவியது. ஆனால் அந்த செய்திகள் அனைத்தும் பொய் என்பதும், இந்த செய்திகள் அனைத்தும் மீடியா மூலம் பரப்பிவிட்டதே ஆதவ் அர்ஜுனாதான் என்கிறது அரசியல் வட்டாரங்கள். குறிப்பாக டிடிவி தினகரன், அன்புமணி ஆகியோர் விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையே நடத்தவில்லை என உறுதிப்படுத்துகிறது நம்பத்தகுந்த வட்டாரங்கள். இந்த நிலையில் கரூர் விவகாரத்தில் விஜய் ஒரு இக்கட்டான சூழலில் சிக்கி தவிக்க பாஜக விஜய் ஆதரவாக அறிக்கை வெளியிட்டு மக்கள் மத்தியில் உண்மைத்தன்மையை உணர வைத்தது. இதன் பின்பே வீட்டுக்குள் முடங்கி வீடியோ மட்டும் போட்டுக்கொண்டிருந்த விஜய் வீட்டை விட்டு வெளியே வரத் தொடங்கினார். மேலும் கரூர் விவகாரத்தின் போது பவன் கல்யாண் மூலம் தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை விஜயுடன் மேற்கொண்டு வந்தது பாஜக. என்டிஏ கூட்டணிக்குள் விஜயை கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்தது பாஜக. ஆனால் விஜய் பிடிகொடுக்காமல் இருந்தார். இதற்கு முக்கிய காரணம் காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகள் கூட்டணிக்கு வரும் என்கிற நம்பிக்கையில் இருந்தார் விஜய். இந்த நிலையில் காங்கிரஸ் டெல்லி தலைமை திமுக உடனே கூட்டணியை தொடர வேண்டும் என்பதில் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துவிட்டது என்கிறது டெல்லி வட்டாரங்கள். மேலும் விஜய் உடனான கூட்டணி பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் நிறுத்தி கொண்டது என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இப்படி ஒரு சூழலில் விஜய் தனித்து விடப்பட்டு இருக்கிறார். கரூர் விவகாரத்திலேயே மாதக்கணக்கில் வீட்டை விட்டு வெளியே வராத விஜய் தனித்து 234 தொகுதியில் தைரியமாக போட்டியிடுவாரா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் பவன் கல்யாண் மூலம் பாஜக கூட்டணிக்கு தூது விட்டிருக்கிறார் விஜய். ஆனால் அமித்ஷாவோ, டிடிவி தினகரன், அன்புமணி ஆகியோர் இணைந்து விட்டார்கள். கூட்டணி வலுவாக உள்ளது. விஜய் இனி கூட்டணிக்கு தேவையில்லை என விஜய்க்காக கதவை அடைத்து விட்டாராம் அமித்ஷா. இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை விஜய் தொடர்பு கொள்ள முயற்சித்த போது விஜய்க்கு தொகுதி ஒதுக்க எங்கள் கைவசம் சீட் இல்லை என கைவிரித்து விட்டாராம் எடப்பாடி. இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் தேர்தலில் போட்டியிடுவோம், தேர்தலை புறக்கணிப்போமா என்கிற குழப்பத்தில் இருக்கிறாராம் விஜய்.